ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரக்கோலி சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள், ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ப்ரக்கோலி சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்ய நம்மளுக்கு மைதா, கார்ன்ஃப்ளவர், மில்க்கு, ஹெவி க்ரீம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரக்கோலி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எடுத்து அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இதை தனியாக நம்ம பிளான்ச் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வதக்கி தண்ணி ஊற்றி வேக தான் வைக்க போகிறோம். ஸோ தனியாக இதை பிளான்ச் பண்ண வேண்டாம். இப்போ இதை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, மல்லித்தலை, 10 முந்திரி. இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஹெவி க்ரீம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மல்லித்தலை நான் சொன்னேன் இல்லையா, அந்த மல்லித்தலை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ பேன் ஹீட் ஆனோடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 or 2 செகண்ட்ஸ் நல்லா அந்த எண்ணெயில் அது நல்லா சாட்டே ஆகட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி பூண்டு கரிஞ்சிரும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மிளகு ஆட் இந்த சூப்புக்கு காரத்துக்கு நம்ம மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரக்கோலி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றி, அதாவது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்சிருந்த முந்திரியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரக்கோலியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ப்ரக்கோலி வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த ப்ரக்கோலியோட ஸ்டெம், அதாவது காம்பு இருக்கு இல்லையா, அதை குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். அப்படி உள்ளே போச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சூடாக அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த ப்ரக்கோலி இது எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். இந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடாதீங்க. நம்ம சூப் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ரக்கோலி நம்ம ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சூப் தண்ணியை ஊற்றி நான் கன்சிஸ்டன்சி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த பேனை ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சூப்பை எடுத்து ஊற்றிக்க போகிறேன். இப்போ சூப்பை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம், அதாவது முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீமையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு, பெப்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி நான் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப் ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இப்போ நான் க்ரீன் ஆனியன்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ப்ரக்கோலி சூப் செஞ்சிடலாம் ஈஸியாக.
இப்போ வந்து உங்களுக்கு முந்திரி ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா, நீங்க வந்து பாதாம் கூட ஊற வச்சு, தோலை எடுத்துட்டு, நம்ம வதக்குறோம் இல்லையா எல்லாத்தையும், வதக்கும்போதே ஆட் பண்ணி, நீங்க வந்து வதக்கி இது பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சூப் ரெடி பண்ணிட்டோம். இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.